என்பதை அந்த கட்சியில முக்கியமான பிரதானமாக அந்த கட்சியின் சார்பாக தொலைக்காட்சி பேட்டிக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு முக்கியமான நபரே அவருடைய அமைப்பை பற்றி தெரியாமல் இருந்தால் ஒன்று அந்த அமைப்புக்கு அந்த எண்ணம் இல்லை என்று இருக்க வேண்டாம். தனிப்பட்ட முறையில் இவர் பேசினார் என்பதாக இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்களே சீமானிடம் கேட்க வேண்டாம். நீ எப்படி பேசலாம் என்று கேட்க வேண்டாம். சீமான் என்கின்ற பெயரிலே பிரபலமாயிருந்தாலும் அவருடைய பெயர் சைமன். இந்து மதத்தை விமர்சனம் செய்வதற்காக பல பேர் முயற்சித்தார்கள். ஏறத்தாழ இதே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு இந்து விரோத பிரச்சாரங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அவர்களாலே கொஞ்சம் கூட அசைக்க முடியாமல் மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது நம்முடைய இந்து மதம். ஆனாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் இந்துக்களாக பிறந்திருக்கிறோம், என் மதத்தை பற்றி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்றே பல பேர் பதில் சொல்லி இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் நடத்துவது ஒரு மதசார்பற்ற ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் என்று சொன்னால், அந்த இயக்கத்தை சார்ந்த ஒருவர் இயக்கத்தின் நோக்கம் அது இல்லாத இருக்கும் பொழுது வேறொரு மதத்தை குறித்து விமர்சனம் செய்யலாமா? நீ சார்ந்திருக்கிற மதம் இந்து மதம் அல்ல, நீ கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அதனால நீ இப்படி பேசிய காரணத்தால் நாங்களும் மேடை போட்டு உங்கள் கிறிஸ்துவ மதத்திலே இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ மதத்திலே என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை சொல்வதற்கு பெரிதாக அறிஞர்கள் தேவையில்லை. சாதாரண மக்களே கேள்வி கேட்டு விடுவார்கள். நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. காரணம், பதில் சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி சீமானுக்கு. இந்து சமுதாயத்தை சார்ந்த மக்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுவதற்கு எவனுக்கு யோக்கியதை இல்லை, அருகதை இல்லை. அது புரிந்து கொண்டாக வேண்டாம். இது நாள் வரையில் இந்து சமுதாயம் பொறுமை காத்தது என்பதற்காக இப்போதும் இப்படிலாம் பேசலாம் என்று நினைத்தால் என்ன பொருள்? வேறொன்றையும் கவனித்து பாருங்கள். 2 சம்பவங்கள், இரண்டுமே சமீபத்திய சம்பவங்கள், ஒரே மாதிரி சம்பவங்களாக இருக்கின்றன. ஒன்று சன் தொலைக்காட்சியிலே வர்ணனை செய்கின்ற பேட்டி எடுக்கிற வீரபாண்டியன், மற்றொன்று இந்த சீமான். இந்த சீமானுக்கு தந்தி தொலைக்காட்சி முக்கியத்துவம் கொடுத்து அவருக்காக நிகழ்ச்சியை தந்து வருகிறார்கள். தேச விரோத நடவடிக்கையில் தேச விரோத சிந்தனையுள்ள பிரிவினை நம்பிக்கையுள்ளவர் இந்த சீமான். 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை என்றால், 2 பேரும் இந்துக்களுக்கு விரோதமாக, தேசத்திற்கு விரோதமாக பேசியிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, 2 பேரும் இப்படி உற்சாகமாக பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் இஸ்லாமிய அமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டம். அவர்கள் மத்தியிலே போய் இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசி அல்லது தேசியவாதிகளை பற்றி கேவலமாக பேசி அவன் போடுகிற பிரியாணியை பொறுக்குவதற்காகவா அங்கு போய் தைரியம் இருந்தால் பொது இடத்தில் நீங்கள் பேசி பாருங்கள். இவர்கள் பேசியது சட்ட ரீதியாக தவறானது. வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்து நிச்சயமாக நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்துவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இங்கு வந்திருக்கிறது நாம் இது போல கேள்வி கேட்டால் நாம் என்ன சொல்வது என்று தெரிவதற்காக சொல்கின்றேன். ராமனை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ராமன் நாம் வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கிறவன் நம்மை போல மனிதனாக பிறந்தவன். வரலாறு. எதேச்சையாக இன்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் வேறொரு விஷயத்திற்காக என் கோப்பை தேடிய போது என் கையிலே ஒரு தாள் கிடைத்தது. அதை நான் உங்கள் மத்தியில் பயன்படுத்துகின்றேன். ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் நம்முடைய மகான்கள், ரிஷிகள் அவர்கள் இந்த நாட்டு மக்களை பண்படுத்தி வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு பண்படுத்தி வைத்திருந்தார்கள் என்றால், கம்பராமாயணத்திலே கம்பன் சொல்கின்ற காட்சியை போல காவல் நிலையங்களே தேவையில்லை. ஏனென்றால் குற்றம் செய்பவனே இல்லை.
நீதிமன்றங்களே தேவையில்லை. காரணம், வழக்காடுவதற்கான விஷயமே இல்லை, திருடர்கள் இல்லை. இது போல ஒரு நல்ல ஒரு பொற்காலம் நிலவியது, பண்பட்டிருந்தது. இப்படி சமுதாயத்தை பண்படுத்துவதற்காக நம்முடைய ரிஷிகள் மிக கடுமையான முயற்சியை மேற்கொண்டார்கள். அதனால் ஆள்பவன் என்று எவனுமே இல்லை, மக்கள் தானாகவே. உதாரணத்திற்கு சொல்கிறேன், இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு மையப்பகுதியிலே 4 காவல்துறை சார்ந்த காவலர்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். இதை தவிர சிவப்பு விளக்கும் இருக்கிறது. ஆனாலும் போக்குவரத்தில் நாம் எப்படியாவது தவறு செய்யலாமே என்று பார்க்கிறோம். ஆனால் முன்காலத்தில் போக்குவரத்து விதியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு பயப்படாமல், போலீஸ்காரனுக்கு பயப்படாமல், சட்டத்திற்கு பயப்பட்ட மக்களாக இருந்தால் இந்த காவலர்கள் நிற்கிற இடத்துல ஒரு தாட்டில் இருந்தாலே போதுமானது, தானாக செல்வார்கள். அதுபோல தானாகவே சட்டத்திற்குட்பட்டு தர்மத்திற்குட்பட்டு நாடு வாழ்ந்தது. மன்னன் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு ஏற்பட்டது. அதனால ஆட்சி புரிவதற்கு ஒரு மன்னன் தேவை என்று கருதி உலக வரலாற்றிலேயே முதலாக நாகரிகம் பெற்ற நாடு நம் நாடு என்றால், நம் நாட்டிலேயே முதலாக மன்னனாக நியமிக்கப்பட்டவனுக்கு பெயர் தான் மனு. அவன் வகுத்த அரசியல் நெறிமுறைகள், சில விஷயங்கள் அந்த காலத்துக்கு பொருந்தி இந்த காலத்துக்கு பொருந்தாமல் இருந்தாலும் அவன் நெறிமுறையை இன்றைக்கும் கூட நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் மதிக்கிறார்கள். இந்த மனு என்கின்ற மன்னன் தான் நமக்கு முதல் மன்னன். அவனுக்கு 9 குமாரர்கள். மனுவுக்கு பின்னாலே ஆட்சிக்கு வந்தவன் இஷ்வாகு, அதன் பிறகு மந்தாதா, அதன் பிறகு வந்த பரம்பரைகள், பல பரம்பரைகள். அதில் முக்கியமான உங்களுக்கு தெரிந்த பேராக ஹரிச்சந்திரன், சத்தியத்தையே பேசி வாழ்ந்தவன். அதன் பிறகு வந்தவர்கள் சகரர்கள். அதனால இந்த கபிலமுனியுடைய மசித குதிரைகளை கொண்டு போய் கட்டி அதனால் சாபத்துக்குள்ளானவர்கள். அந்த சாபத்தை நீக்குவதற்காக கங்கையை கொண்டு வந்தானே பகீரதன். அதன் பிறகு திலீபன், நந்தினி என்கின்ற பசுவை, காமதேனுவே நந்தினி பசுவாக வந்தபோது அதை காப்பதற்காக தன் உயிரையும் தருவதற்கு தயாராக வந்தவன். அதன் பிறகு ரகு, அந்த ரகு வம்சத்திலே வந்தவன் தசரதன். தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தவன் ராமன். மனுவுக்கு பின்னால் 65வது தலைமுறையிலே பிறந்தவன் ராமன். அவனுக்கு மகனாக பிறந்தவர்கள் குகனும், லவனும், குகனும், குஷனும். அதனால இப்படி அதன் பிறகு பரதனுக்கு 2 குழந்தைகள், லட்சுமணுக்கு 2 குழந்தைகள், சத்ருனுக்கு 2 குழந்தைகள். இந்த 4 மறைந்தார்கள். நாம் எப்படி பிறந்தோமோ அது போல அவர்களுக்கு மறைவு ஏற்பட்டது. பாரத நாட்டை 8 பகுதியாக பிரித்து இந்த 8 குமாரர்களும் ஆட்சி புரிந்தார்கள். அதன் பிறகு அதற்கு வழியாக வந்து நிறைவாக பிருகத்பாகு என்கின்ற மன்னன், அந்த வம்சத்தில் கடைசி மன்னன். அவன் ஆட்சி பண்ண போது மகாபாரத யுத்தம் நடந்தது. துரதிருஷ்டவசமாக இந்த மகாபாகு என்கின்ற மன்னன் துரியோதனாதிகளுக்கு ஆதரவாக சண்டையிட்டு அபிமன்யுவின் வில்லாலே அம்பாலே கொல்லப்படுகிறான். பரம்பரை நம்மகிட்ட ராமன் வரலாறுல இருந்து இருக்கு. மனிதனாக பிறந்தவன். அது மாத்திரமே, இன்னும் ஆதாரமானமா எப்ப பிறந்தான், எந்த தேதியில பிறந்தான் ஆராய்ச்சி பண்ணி அவன் ஜாதகத்தை நினைச்சிருக்காங்க. புனர்பூச நட்சத்திரம் அவன் ஜாதகம், மிதுன ராசி, கடக லக்னம், சுக்லபக்ஷம், நவமி திதி. அந்த ஜாதகத்தின் பலன் குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், சூரியன் உச்சம், சந்திரன் ஆட்சி, ராகு கேது நட்பு, புதன் சமம். கம்பராமாயணத்திலும் வந்திருக்கு. ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரு மன்மகள் மகிழ்வின் ஓங்கிட பேய் புனர்பூசமும் விண்ணுள்ளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவேறு பாலகாண்டத்துல இந்த நட்சத்திரம் ராசி அந்த அளவுக்கு தெளிவாக பல்லாயிரம் ஆண்டுகளாக வழியாக ராமனுடைய பிறப்பை பற்றி மக்கள் மத்தியில் நம்ம இடத்துல கருத்துக்கள், ஆதாரங்கள், சான்றுகள், நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டான். கிருஷ்ணன் அப்படித்தான். அதனால அப்படி வாழ்கின்ற ஒருவரை நாம தெய்வமாக போற்றுகின்றோம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருவான். தமிழ்நாட்டில் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே ஒரு காலகட்டத்தில் மோதல் இருந்தது. நான் விரிவாக சொல்லவில்லை. அதுல நம்முடைய நாயன்மார்கள் ஒருவர், நால்வர்ல ஒருவர் அவரை துன்புறுத்தினார்கள். செங்கல் காலவாயில வைத்து உள்ளே கீழே எரிந்து கொண்டிருக்கிறது.